எல்லாருக்கும் ஹாப்பி சாபத். சாரி ஃபார் த டிலே. என்னுடைய ஹெல்த் டாக்கு இன்றைக்கி வந்து ஐம் கோயிங் டு டேக் அபவுட் கிங் ஆஃப் ஸ்பைசஸ். கிங் ஆஃப் ஸ்பைசஸ்னால் ஆடியன்ஸ் யாருன்னா சொல்லாமல் எதுனா கெஸ் வாட் இஸ் த கிங் ஆஃப் ஸ்பைஸ்? இட் இஸ் பிளாக் ரவுண்ட் இன் பெப்பர். குட். ஓகே, இது வந்துட்டு இட் இஸ் அ வெரி குட் health remedy where we have to take day to day in life, where we have to add in our daily meals at least a pinch of pepper we have to add, and at least 4 to 5 peppers we can take it and chew per day. We see இதை வந்து நம்ம பார்க்கும்போது it prevents in skin damage and wrinkles, especially for ladies. We go for all chemicals. Better we can use this pepper as a skin for skin remedy. How to use எப்படி யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறேன். We can just take a pinch of pepper powder, add an olive oil in that, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு we can just apply on our face. But ஆனால் வந்து it வந்து கொஞ்சம் காரத்தன்மை உள்ளது. ஸோ we have to apply a patch. நம்மளுக்கு சூட் ஆகுதா இல்லையா பார்த்துட்டு then you can apply over your face, and then you can wash with light warm water. அப்புறமா கொஞ்சம் cold waterல we can wash our face. Next வந்துட்டு detoxifies your body. நம்மளுடைய உடம்புல இருக்கிற அந்த கெட்ட நெச்ச தன்மைகளை வந்து எடுக்கக்கூடிய ஒரு யூஸ் வந்து இந்த பெப்பருக்கு உள்ளது. இது எப்படின்னா டே டு டே மீல்ஸ் we can take 4 to 5 peppers in meals பார்க்குறோம். இது வந்து ரெடியூஸ் இன் வெயிட். டெய்லி வெயிட்ஸில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கும் போது இட் ரெடியூஸ் ஆர் டெய்லி நம்ம வெயிட்டை வந்து குறைக்கிற ஒரு தன்மை இருக்குது. பிளட் ப்ரெஷர், பிளட் சுகர் இருக்கிறவங்க இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் இஃப் யூ ஃபீல் லோன்லி, அந்த டிப்ரெஷன் அந்த மாதிரி காத்தால ஒரு மாதிரி இரிட்டேபிள் இருக்கும் போது அந்த மைண்டை வந்து ஃப்ரெஷ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னாக்கா யூ கேன் ஜஸ்ட் 2 பெப்பர் இல்லை 4 பெப்பர்ஸ் யூ கேன் ஜஸ்ட் சூ பண்ணிங்கனாக்கா வந்து அந்த மைண்ட் ஃப்ரெஷ்னஸ் கொடுக்குற தன்மை வந்து இந்த பெப்பருக்கு உள்ளது. தென் ட்ரீட்டிங் கோல்ட் அண்ட் காஃப். நம்ம கொரோனா டைமில் பார்த்துக்குவோம், எப்போவுமே வந்துட்டு டேக் பெப்பர் டேக் ஸ்பைசஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் திஸ் இஸ் அ கிங் ஆஃப் ஸ்பைஸ். அதனால வந்து பெப்பரை வந்துட்டு நம்ம கன்சியூம் பண்ணும்போது அந்த கோல்டு காஃப், கன்ஜஷன் ஆஃப் லங்ஸ் எல்லாமே வந்து க்யூர் பண்ணுற தன்மை வந்து இதில் இருக்குது. ஸ்பெஷலி இன் வைரல் இன்ஃபெக்ஷன் இது வந்து க்யூர் பண்ணுற கூட தன்மை வந்து இந்த பெப்பரில் இருக்குது. இதை வந்து எப்படி கன்சியூம் பண்ணுன்னா a glass of boiling water, you can add a spoon of pepper powder வந்துட்டு அது கூட ஆட் பண்ணிவிட்டு small ginger piece வந்து க்ரஷ் பண்ணி அதில் போட்டு a pinch of turmeric, மஞ்சள் வந்து அதில் ஆட் பண்ணி இந்த சின்னமம் பட்டை இதெல்லாம் வந்து நம்ம பாயில் பண்ணி வாட்டரில் பாயில் பண்ணி யூ கேன் ஆட் அ ஸ்பூன் ஆஃப் ஹனி இன் தட். அந்த கிளாஸில் வந்து ஹனியை வந்து ஆட் பண்ணி நம்ம குடிக்கும் போது வந்து இந்த கன்ஜஷன் வந்து கோல்டு காஃப் கன்ஜஷன் இருக்கிறவங்களுக்கு வந்து க்யூர் கொடுக்குற தன்மை வந்து பெப்பரில் இருக்குங்க. ஸ்பெஷலி இந்த பெப்பர் வந்து யார் யூஸ் பண்ணக்கூடாது இருக்குன்னாக்கா, ஸ்பெஷலி பைல்ஸ் இருக்குங்க வந்துட்டு பெப்பர் வந்து யூஸ் பண்ணுறது தடுக்கணும். நெக்ஸ்ட் we see ஜீரா வந்து it is also a good spice where we use day to day life in our kitchen. இந்த பெப்பரும் ஜீராவும் சேர்ந்து நம்ம எடுக்கும் போது it gives a good digestion. ஸ்பெஷலாக வந்து நம்ம என்ன சாப்பிட்டாலும் வந்து அந்த லாஸ்ட்டில் வந்து நம்ம ரசம் எடுக்கிறது எதுக்குனாக்கா அந்த குட் டைஜஷன். அதில் வந்துட்டு இந்த பெப்பரும் ஜீரா போட்டதுனால we have a good digestion in our body. இதுலேயும் வந்துட்டு it has improves our blood circulation. blood வந்து இந்த சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணுற ஒரு தன்மை இந்த ஜீராவில் இருக்குது. சுகர் பேஷண்ட்ஸ் ஆல்சோ தே கேன் டேக். அப்புறமா வந்து இட் கிவ்ஸ் குட் டேஸ்ட் அண்ட் அரோமா, ஸ்மெல் நல்ல ஒரு ஸ்மெல் இருக்குது. இதில் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஃபுட்டில் ஆட் பண்ணும்போது. இதை எப்படி கன்சியூம் பண்ணோம்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து we can just லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ
அந்த அரோமா வந்துட்டு எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ண, லைட் அரோமானா லைட்டாக ரோஸ்ட், மீடியம்னா மீடியம் ரோஸ்ட், ஹை அந்த அரோமா வந்து உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா யூ கேன் இன்க்ரீஸ் த ஃப்ளேம். அந்த அரோமா தன்மை வந்துட்டு உங்களுக்கு நிறையா கிடைக்கும். அதை வந்துட்டு யூ கேன் ஜஸ்ட் பவுடர் அண்ட் கீப் இட் ஃபார் லாங் பீரியட். ஒரு அந்த டைமில் வந்துட்டு யூ கேன் ஆட் பாய்லிங் வாட்டர் இன் தட், பாயில் பண்ணிவிட்டு யூ கேன் டேக் டைரக்ட்லி. இல்லைனாக்கா வந்துட்டு இன்னொன்று வந்துட்டு யூ கேன் அ ஸ்பூன் ஆஃப் ஜீரா யூ கேன் சோக் இட் ஓவர் நைட். நல்லா சோக் பண்ணி வச்சுட்டு யூ கேன் கன்சியூம் ஏர்லி மார்னிங். இந்த 2 விதத்தில் வந்துட்டு யூ கேன் டேக் ஜீரா. ஈவன் இட் ஹெல்ப்ஸ் இன் வெயிட் லாஸ். யார் அப்புறமா ரிமோவ்ஸ் டாக்ஸிக் இன் அ பாடி. எப்படி பெப்பரில் வந்து அந்த நச்சுத்தன்மை பாடியில் எடுக்குதோ அதே ஈக்குவலாக வந்துட்டு இந்த சீரகமும் டாக்ஸிக் வந்து நம்ம பாடியில் வந்து எடுக்கக்கூடிய தன்மை ஜீராவில் இருக்குது. ஐ தேங்க் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. காட் ஹஸ் கிவன் நேச்சுரலாக எல்லாம் வந்து மெடிசன்ஸ் வந்து நம்மளுக்கு நேச்சுரலாக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம எல்லாமே வந்து நேச்சுரலாக எடுப்போம். இன்னொன்று சாட்சி வந்துட்டு என் கூட வந்து காட் ஹஸ் கிவன் செகண்ட் லைஃப் சொல்ல. நான் லாஸ்ட் வீக் வந்து நல்லா தான் இருந்தேன். பட் சடனாக வந்து ரொம்ப என்னுடைய ஃபேஸ் நர்வ்ஸ் எல்லாம் ஸ்டார்டட் புல்லிங். நான் வந்து ரொம்ப பயந்துட்டேன். ஐ ஷோட் மை ஹஸ்பண்ட். எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குங்க, இது ஒரு மாதிரி இருக்குது எனக்கு. சரி, அப்புறம் அவர் வந்துட்டு அங்கே எங்கள் மாமனார் மாமியாருக்கெல்லாம் சொல்லும்போது அவங்களும் கால் பண்ணாங்க. சரி, இது கோல்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அமைதியாகிட்டோம். சரி, நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் செக் பண்ண போகும்போது ப்ரேயர் பண்ணி தான் போனோம். அங்கே வந்துட்டு நான் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப வீக்காக இருக்குது, என்னால் லெஃப்ட் கை தூக்க முடியல, பாடி ரெகுலர் ஆக்டிவிட்டி பண்ண முடியல, அந்த மாதிரி ஃபேஸ் என்னுடைய ப்ராப்ளம் எல்லாம் நான் சொல்லும்போது அந்த டாக்டர் மேபி இந்த வயசில் வந்து இட் குட் பி மே நாட், பட் ஆனால் வந்துட்டு ஸ்ட்ரோக்கான டயக்னோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க இப்படி சொல்லும் போது சரி நானும் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். ப்ரேயர் பண்ணும்போது அந்த பிளட் டெஸ்ட்டு ஸ்கேன் எல்லாம் அண்டர்கோ பண்ணேன். பட் ஆனாலும் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த எம்ஆர்ஐ பண்ணும்போது எனக்குள்ளே ப்ரேயர் தான் பண்ணிட்டு இருந்தேன். அந்த 20 minutes இருந்தாலும் அந்த ஸ்கேன் பண்ணும்போது ஐ வாஸ் ஒன்லி ப்ரேயிங், காட் யூ ஷுட் பி வித் மீ. நான் வந்து ஒரு சாட்சியாக நிற்கணும் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் ஒன்லி ப்ரேயிங். ஒன்லி அந்த ஸ்கேன் வந்து அந்த ப்ரேயரில் தான் இருந்தேன் நான். எப்போ வந்து டாக்டர் சொன்னாங்க நோ யூ டோன்ட் ஹேவ் எனி ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாங்க. நத்திங் டு வரி, ஒன்லி a neurological problem, just a general weakness, so we can treat with medicine அப்படின்னு சொல்லிட்டு doctors have put me in medicines. I thank God for giving such opportunity. Thank you.